இரும்பு விலை உயர்வை அரசு கட்டுப்படுத்த வேண்டும், தனிநல வாரியம் அமைக்க வேண்டும். விழுப்புரத்தில் நடைபெற்ற வெல்டிங் கடை உரிமையாளர்கள் முன்னேற்ற சங்க மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றம். தமிழ்நாடு வெல்டிங் கடை உரிமையாளர்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் விழுப்புரத்தில் 3வது மாநில மாநாடு நடைபெற்றது. மாநாட்டிற்கு மாவட்ட தலைவர் இளையராஜா தலைமை தாங்கினார். மாவட்ட செயலாளர் குமரவேல், மாநில செயற்குழு உறுப்பினர் துரைராஜ், மாநில பொதுக்குழு உறுப்பினர் வீரமணி, மாவட்ட துணைத் தலைவர் விஜயகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட பொருளாளர் சூரியதீபன் வரவேற்றார். மாநாட்டில் மாநில தலைவர் வெங்கடேசன் சிறப்புரையாற்றினார். மாநில செயலாளர் பாலாஜி, பொருளாளர் மோகன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இம்மாநாட்டில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மின்சார விலையில் மானியம் வழங்க வேண்டும், தங்கம் போல் உயரும் இரும்பு விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும், ஜிஎஸ்டி வரியை குறைக்க வேண்டும், அரசு மானியத்துடன் வங்கி கடனுதவி வழங்க வேண்டும், வீடு இல்லாமல் கஷ்டப்படும் உறுப்பினர்களுக்கு அரசின் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும், தமிழ்நாடு தொழிலாளர் நல வாரியத்தில் சேர்க்கை எளிமைப்படுத்த வேண்டும், தமிழ்நாடு வெல்டிங் கடை உரிமையாளர்கள் முன்னேற்ற சங்கத்திற்கென தனிநல வாரியம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் அகில இந்திய தலைவர் கண்ணன், புபாலா, ரகுராமையா, திருமலை ரவி, பெரியசாமி, கார்த்திக், முருகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் நியூஸ் சேனலை காண தவறாதீர்கள். விழுப்புரம் செய்தியாளர் வசந்தகுமாருடன் சி ரமேஷ். மின்சாரத்தில் 20% அந்த பர்சன்டேஜ் நார்மலாக ஒரு சாதாரண வெல்டிங் மிஷின் தான் இப்போ இருக்குது. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அந்த 20% வந்து ஒரு ஆயில் போட்ட வெல்டிங் மிஷின் அப்படிலாம் இருந்தது. அது அதிகமாக ஒரு பவர்லாம் மின்சாரம் இழுத்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ அது மாதிரி இல்லை. ஆகையால் அந்த 20% கூடுதலாக இருக்குது. அந்த 20% தமிழக அரசு திரும்ப பெறணும். ரெண்டாவது, இந்த தொழிலாளர் நல வாரியத்தில் தமிழக முதல்வர் அவர்களின் மூலமாக பொன்குமார் அண்ணன் அவர்களை நியமித்துள்ளார்கள். அவர்கள் தமிழகம் முழுவதும் எத்தனை வெல்டிங் தொழிலாளர்களுக்கு நல வாரியத்திலே சேர்த்து உள்ளார் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்களுக்கு தமிழகம் முழுவதும் வெல்டிங் தொழிலாளர்கள் தொழிலாளர் நல வாரியத்தில் பெறுகிறார்களா என்று எங்களுக்கு தெரிய வேண்டும். மத்திய மாநில அரசுகளுக்கு தமிழகம் முழுவதும் உள்ள வெல்டிங் சமுதாய மக்களாகிய நாங்கள் 18% ஜிஎஸ்டி வரியை செலுத்தி அந்த பொருளை வாங்கி பயன்படுத்துகின்றோம். ஆனால் எங்களிடம் இருப்பவர்கள் வாடிக்கையாளர்கள் அந்த 18% ஜிஎஸ்டி வரியை பெறுவதில்லை. ஆகையால் தமிழக அரசு இந்த ஜிஎஸ்டி வரியை கட்டுப்படுத்த வேண்டும், அல்லது தினம் தினம் தங்கம் போல் ஏறுகின்ற இரும்பு விலையாவது ஒரே நிலையாக சமநிலைப்படுத்த வேண்டும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த தொழிலாளர் நல வாரியத்தில் எங்களால் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னே தெரியல. தொழிலாளர் நல வாரியத்தின் தலைவர் பொன்குமார் அண்ணன் அவர்கள் தயவு கூர்ந்து தமிழகம் முழுவதும் உள்ள வெல்டிங் சமுதாய மக்களின் வாழ்வாதாரத்தை பார்க்கின்ற வகையிலே, எங்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றுகின்ற வகையிலே எங்களுடைய தொழிலாளிகளை எளிமையாக அந்த தொழிலாளர் நல வாரியத்திலே பதிவு செய்ய அண்ணன் அவர்கள் வழிவகுக்க வேண்டும். ஒரு வருடத்திற்கு கிட்டத்தட்ட 2-3 நபர்கள் மரணமடைகின்றார்கள். எங்களுக்கு அரசின் மூலமாக எந்த ஒரு பயனும் அளிக்கவில்லை. ஆகையால் தமிழக அரசு முன்வந்து எங்களை அழைத்து பேசி தமிழ்நாடு முழுவதும் உள்ள வெல்டிங் சமுதாய மக்களை வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்று இந்த தமிழ்நாடு வெல்டிங் கடை உரிமையாளர்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக ஒரு கோரிக்கையாக வைக்கின்றோம். தேர்தலுக்கு முன்னாடி, நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மாநில தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்களை வந்து நாங்கள் சந்தித்தோம். அப்போ சந்திக்கும்போது ஒரு 7 கோரிக்கைகள் வச்சோம். அதை மாநிலம் முழுவதும் உள்ள கிரில் ஃபேப்ரிகேஷன் செய்கிறவங்களுக்கு தனி தொழில்பேட்டை வேணும்னு கேட்டோம். கட்டுமான தொழில் நலவாரியத்தில் 54 பிரிவுகள் இருக்குது. அதில் 48வது பிரிவாக வெல்டர்னு இருக்குது. அதை கிரில் ஃபேப்ரிகேஷன் அப்படிங்கிற ஒரு தனி நலவாரியமாக கேட்டிருக்கோம். அதுபோக விசைத்தறி தொழில் கூடங்களுக்கு கடந்த காலத்தில் வந்து 500 யூனிட் கொடுத்தாங்க. அப்புறம் 750 யூனிட் கொடுத்தாங்க. இப்போ 1000 யூனிட் இலவச மின்சாரமாக கொடுக்குறத எங்களுக்கும் 500 யூனிட் இலவச மின்சாரம் கேட்டிருக்கோம். அதோட கூடுதலாக 3B டேரிஃபிலிருந்து 3A1 டேரிஃபுக்கு வந்து அரசு ஆணை பிறப்பிச்சிருக்கு. ஆனால் மின் அலுவலகங்களில் எங்களுக்கு அந்த ஜியோ வரலைன்னு சொன்னாங்க. அதை டிஆர்பி ராஜா அவர்கள்ட்ட நாங்கள் கவனத்துக்கு கொண்டு போனோம். தேர்தல் முடிஞ்ச உடனே
சிட்கோ தொழிற்பேட்டை, மின் கட்டண குறைப்பு, நலவாரி இந்த 3யும் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு வாக்குறுதி அளித்தேன்.